Hi students, welcome to SIMAS classes. Theory of estimation. இங்க binomial distribution ஓட maximum likelihood estimator எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத பார்க்க போறோம். Question இப்படி தான் கேட்பாங்க. Derive the maximum likelihood estimator of binomial distribution. இப்போ இதை எப்படி போடணும்னா, நான் ஒரு n independent random variables எல்லாம் identically distributedா இருக்கணும். அதாவது let x1 x2 xn be random sample size n from பார்த்தீங்கன்னா binomial distributionலேருந்து எடுக்கிறேன். ஏன்னா அதுதான் கேட்டிருக்கு. ஸோ n ரேண்டம் வேரியபிளில் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் எடுக்கிறேன். வித் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனோட ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் எழுதுகிறேன். என்சிஎக்ஸ் பி பவர் எக்ஸ் கியூ பவர் என் மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதுவோம். இங்கே நான் பேராமீட்டர் நம்ம வச்சுக்கிறது வந்து சக்ஸஸ் தான் பி தான். அதனால் கியூ ஃபெயிலியரை இன் டேர்ம்ஸ் ஆஃப் சக்ஸஸில் எழுதணும். அதனால் கியூவை எப்படி எழுதிக்கலாம்னா 1 மைனஸ் பின்னு எழுதிக்கலாம். அப்போ 1 மைனஸ் பி பவர் என் மைனஸ் எக்ஸ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் என்சிஎக்ஸ் பி பவர் எக்ஸ் கியூ பவர் என் மைனஸ் எக்ஸ். கியூவை 1 மைனஸ் பின்னு எழுதலாம். அதனால் இப்படி எழுதிக்கிறேன். என்ன நான் எல்லாத்தையும் ஒரு பேராமீட்டருக்கு கொண்டு வரேன். இதோட வேல்யூஸை தான் நான் கண்டுபிடிக்கணும். பியோட வேல்யூவை தான். எக்ஸ் வந்து 1 to n வேல்யூஸ் இங்கே எடுக்கும். நம்ம எடுத்திருக்கிறதும் n ரேண்டம் வேரியபிள். இப்போது the maximum likelihood function எல்லை எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா ப்ராடக்ட் ஆஃப் தீஸ் ரேண்டம் வேரியபிள்ஸ். அப்போ எப்படி வரும்? NCX1 P பவர் x1 1 மைனஸ் P பவர் n மைனஸ் x1ன்னு வரும். அடுத்தது NCX2 P பவர் x2 1 மைனஸ் P பவர் n மைனஸ் x2. அப்படியே இந்த ப்ராடக்ட் எக்ஸெட்ரா. லாஸ்ட் டேர்ம் NCXN P பவர் xn 1 மைனஸ் P பவர் n மைனஸ் xn எழுதிக்கலாம். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் டேர்ம் ஜென்ரலாக சிம்பிளை யூஸ் பண்ணி எழுதுவோம். நீங்கள் நம்ம டைரெக்டாக இப்போது இப்படி எழுதினாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த ப்ராடக்ட் தான். இப்போ இதை லைக் டேர்ம் எல்லாம் ஒன்றா கிளப் பண்ணிக்கிட்டு அப்புறமா லாக் எடுத்துக்கிட்டு ப்ரொசீட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த டேர்ம் எல்லாம் ஒன்றா எடுக்கிறேன். எப்படி எடுத்துக்கலாம்? NCX1 into NCX2 into NCX3 etc. NCXN P பவர் இங்கே பார்த்தீங்கன்னா x1 plus x2 plus x3 plus etc. xn வரும். இங்கே 1 மைனஸ் P பவர் n வந்து n டைம்ஸில் எழுதணும். அப்போ n plus n etc. plus n டைம்ஸ் வரும். மைனஸ் வெளியே எடுத்துட்டோம்னா அகெயின் x1 plus x2 plus x3 plus etc. xn வரும். நமக்கு தெரியும் x பார் எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா x1 plus x2 plus x3 plus etc. xn by n. இதிலிருந்து இந்த சம்மேஷனோட வேல்யூ x1 plus x2 plus x3 plus etc. plus xn is equal to nx பார்னு எழுதலாம். அப்போ இந்த சம்மேஷனுக்கு பதிலாக nx பார்னு எழுதிக்கலாம். அப்போ இது எப்படி மாறும்? I can write this as ncx1 into ncx2 etc. ncxn p பவர் nx பார் இங்கே 1 மைனஸ் p பவர் n டைம்ஸ் என்ன ஆட் பண்ணால் n ஸ்கொயர் ஆகிடும். ஸோ அதனால் இது வந்து எப்படி மாறும்? n ஸ்கொயர். யூ ஆர் ஆடிங் n டைம்ஸ் ஆட் பண்ணோம்னா we get n ஸ்கொயர் மைனஸ் nx பார்னு எழுதிக்கலாம். இப்போது லைக் கம் ப்ராடக்ட் எல்லாம் பவரில் ஒன்றா எழுதி வச்சிட்டோம். அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா இதோட லைக்லிஹுட் ஃபங்க்ஷன் எஸ்டிமேட்டர் p கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே பேராமீட்டர் p அதோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு லாகரிதம் எடுத்துப்போம். ஸோ log L is equal to log of இதோட ப்ராடக்ட் எல்லாம் வரும். அப்போ லாக் ப்ராடக்டில் இருந்ததுன்னா லாக் அடிஷனில் எழுதிக்கலாம். ஸோ லாக் ஆஃப்
ncx1 into ncx2 etc ncxn plus இங்கே log p power nx bar வரும். பவரில் இருந்தால் ஃப்ரண்ட்டில் எழுதிக்கலாம். ஸோ nx bar into log p plus இங்கே n square minus nx, அதில் நான் அது பவரில் இருக்குது. ஸோ அதை ஃப்ரண்ட்டில் எழுதிட்டோம்னா n square minus nx into log of 1 minus pன்னு வரும். இப்போது இதை பார்ஷியலி டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு p கண்டுபிடிக்கிறேன். போட்டோம்னா இங்கே p டேர்மே இல்லை. அப்போ இந்த டேர்ம் பிகம் 0. அதனால தான் இதை நான் அடிஷனலாக எழுதலை. ப்ராடக்ட் டேர்ம் அப்படியே வச்சுக்கிட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணும்பொழுது 0 ஆக்கிடுறேன். இங்கே ப்ராடக்டில் இருக்க இந்த டேர்ம் அப்படியே இருக்கும். லாக் பியை பண்ணால் 1/p இங்கே ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா n ஸ்கொயர் மைனஸ் nx பார் அப்படியே இருக்கும். லாக் ஆஃப் 1 மைனஸ் பியை 1 மைனஸ் பின்னு எழுதிக்கலாம். இன்ட்டு பியை பண்ணால் -1 வரும். ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டோம். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்பு. இப்போது லைக்லிவுட் ஃபங்க்ஷனுக்கு இதை ஈக்குவேட் டு 0 போட்டு p வேல்யூவை கண்டுபிடிக்கணும். அப்போது டோ log L by டோ p equal to 0, this implies இது எப்படி எழுதிக்கலான்னு பாருங்கள். nx bar by p இங்கே நான் என்ன காமனாக எடுக்கிறேன், இந்த மைனஸ் சைனை ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டா மைனஸ் n இன்ட்டு n மைனஸ் எக்ஸ் பார் பை 1 மைனஸ் பி ஈக்குவல் டு 0. இதிலிருந்து இந்த டேர்மை இந்த பக்கம் கொண்டு வந்துட்டா nx bar by p is equal to n into n minus x bar by 1 minus p. So n get cancel. இப்போ cross multiply பண்ணா x bar minus x bar p equal to np minus x bar p. ஸோ ரெண்டும் மைனஸ் டேர்ம் பாருங்கள், x bar b இது ரெண்டும் கேன்சல் பண்ணிடலாம். அப்படி பண்ணிட்டோம்னா p is equal to x bar by n. பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக x bar is equal to np, இதான் பைனாமல் டிஸ்ட்ரிபியூஷனோட மீன். அதிலிருந்து p is equal to x bar by n. இதான் the maximum likelihood value of the parameter p for binomial distribution. இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். இதே மாதிரி மற்ற ப்ராப்ளத்தை பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.